ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபஷிதா கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தித்திப்பு அவல் மற்றும் மிதக்கும் தீபம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். தித்திப்பு அவல் செய்கிறதுக்கு ஃபயர்லெஸ் குக்கிங் மெத்தடாகட்டும் ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் அப்லோட் ஆகிற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தித்திப்பு அவல். ரொம்ப டேஸ்டியானது, முருகருக்கு படைக்கிறதுக்கு ரொம்பவும் விசேஷமானது. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபி இது. இது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தித்திப்பு அவல் செய்யறதுக்கு இது வந்து 1 கப் அளவு அவல் எடுத்துருக்கேன். இது வந்து திக் அவல். இந்த திக் அவல் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இது வந்து 1 கப் அளவு எடுத்துக்கலாம். ஒரு பேஷனில் கொட்டிக்கலாம். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி வந்து சுத்தமாக இல்லை, நல்லா வடித்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1 கப் அவலுக்கு 1 கப் அளவு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது வந்து 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஊறணும். தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே வந்து வெல்லமும் சேர்த்துடலாம். வெல்லமும் வந்து 1 கப் அளவு ஃபுல்லாக எடுத்துருக்கேன் நான். நல்லா சீவி வச்சிருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெல்லமும் சீவி வச்சுக்கோங்க. பாருங்க, இது போல் இவ்வளோ நல்லா நைஸாக இருக்கு. இப்போ வந்து இது கூட இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊறிச்சுன்னா நல்லா வெல்லமும் கரைஞ்சிடும். வெல்லம் ஸ்வீட்னஸும் அவல்ல ஏறிடும். போல வச்சு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்கு. நம்ம போட்ட வெல்லம்லாமும் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க. இது நல்லா இப்போ ஸ்வீட் நல்லா கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம மீதி இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து 1/4 கப்பு துருவிய தேங்காய் இதை சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான தித்திப்பு அவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கும்போது நல்லா எம்மியா இருக்கு. தேங்காய் வேணும்னா இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக விரும்புறாங்க, வேணும்னா கொஞ்சமா ஸ்வீட்னஸ்க்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்பவே நம்மளுடைய தித்திப்பு அவல் ரெடி ஆயிடுச்சு. கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி இது. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் மிதக்கும் தீபம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் வந்து நம்ம பூக்கள் தான் தண்ணியில் டெக்கரேட் பண்ணி வைப்போம். இப்போ வந்து பூக்கள் கூட விளக்கையும் எப்படி டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கார்த்திகை தீபம் அன்னைக்கு பூஜை ரூம்லையோ தெரு வாசல்லையோ இது போல் வச்சோன்னா ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். மிதக்கும் தீபம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபோம் ஷீட்டு, நெக்ஸ்ட்டு கலர் குந்தன்ஸ், தேவையான கலரில் எந்த கலர் வேணுமோ அந்த டிசைன்ஸ்க்கு குந்தன்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா ஃபெவிக்ளூ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிசர்ஸ் வேணும். மெயினான பொருட்கள் இதுதான். இதில் வந்து நமக்கு மெயினாக தேவையானது வந்து ஃபோம் ஷீட்டு. ஃபோம் ஷீட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. இது வந்து ஒரு பேக் ஆட்டும் 4 கலர்ஸ் ஆர் 5 கலர்ஸ் அது போல் பேக் ஆட்டும் கிடைக்குது. இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 8 mm ஃபோம் ஷீட்டு. இது வந்து 3 mm 5 mm அது போலையும் கிடைக்குது இந்த ஃபோம் ஷீட்டு. ஆனால் இது வந்து ஃப்ளோட்டிங் விளக்கு செய்கிறதுக்கு வந்து 8 mm கரெக்டாக இருக்கும். நான் இந்த ஷீட் எடுத்திருக்கேன். நான் ஷீட்டோடைய லென்த்து வந்து 30 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஷீட்டில் வந்து இப்போ நான் ஒரு பவுல் யூஸ் பண்ணி ரவுண்ட்ஸ் போட்டு கட் பண்ணிக்க போகிறேன். எத்தனை வேஸ்ட் ஆகாமல் எத்தனை செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சுக்கலாம். மேலே 3 போட்டுக்கலாம், கீழே 3 போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டு கட் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் இது போல் ரவுண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த பவுல் யூஸ் பண்ணி. இதை பாருங்கள், நம்ம ஷீட்டு வேஸ்ட் ஆகாமல் செய்யணும், அவள் தான் இதில். இப்போ வந்து இது சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட்ஸ்லாம் ஷார்ப்பான சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணாலே போதும், அழகாக ரவுண்ட் வந்துடும். இது போல் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ரவுண்ட்ஸையும்.
இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம குந்தன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். இந்த குந்தன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஷேப்பில், எந்த சைஸில், எந்த கலர்ஸில் வேணுமோ வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்டேஷ்னரிஸில் இல்லை த்ரெட்டு பட்டன் அதெல்லாம் விற்கிறாங்கள அந்த கடையில் கிடைக்கும். இல்லைனா கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில் இந்த குந்தன்ஸ்லாம் கிடைக்கும். இந்த குந்தன்ஸ் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம் குந்தன்ஸு. அப்போ தான் நமக்கு எத்தினி வேணும் அப்படின்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இது போல் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோமில் வந்து நம்ம க்ளூ தடவிட்டு குந்தன்ஸ்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து க்ரியேட்டிவிட்டி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த க்ரியேட்டிவிட்டியில் வேணுமோ, எந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது போல் ஃபுல்லாக கொஞ்சம் தடவி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து விழாமல் இருக்கும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமும் விழாமல் இருக்கும். இது போல் கொஞ்சம் நிறைய தடவி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இது போல் தடவி விட்டுட்டு இதில் வந்து நம்மளுடைய குந்தன்ஸ் ஒட்டிக்கலாம். இது இப்போ ஒட்டும்போது வந்து பாருங்கள் கொஞ்சம் நான் வெளியே வர மாதிரி விட்டு ஒட்டியிருக்கேன் நான். அது மாதிரியே ஒட்டிக்குவாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்கும். ஃபோமும் கொஞ்சம் வெளியே தெரியாமல் நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் குந்தன்ஸ் ஒட்ட போகிறேன். அதுக்கு நான் க்ளூ கொஞ்சம் வச்சுக்கிறேன் நான் தேவையான இடத்துல. இந்த கோல்டன் கலர் இருக்கிறது அந்த குந்தன்ஸுக்கு கீழே நான் ப்ளூ கலர் ஒட்ட போகிறேன். இப்போ ஃபுல்லாக இதில் தேவையான டிசைனில் குந்தன்ஸ் ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நடுவில் வந்து நம்ம விளக்கு வைக்கலாம். இந்த அகல் விளக்கு சின்ன சைஸாக தான் வேணும். அப்போ தான் வந்து உள்ளே மூழ்காமல் இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த சின்ன சைஸ் அகலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் இது போல் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன் நான். மேலே வந்து ரெட் கலர் பெயிண்டில் வச்சுருக்கேன் நான். கீழே வந்து டபுள் சைட் டேப் ஒட்டியிருக்கேன் நான். இது வந்து அந்த டேப் பிச்சு இதில் வந்து இப்போ நம்ம ஒட்டிடலாம். இந்த நடுவில் அந்த போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மீதி போர்ஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். நடுவில் அந்த அளவுக்கு கேப் விட்டுடலாம். இப்போ வந்து கீழே விழாமலே இருக்கும். இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஃபெவிகால்லாம் தெரியவே தெரியாது. இப்போ வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை டிசைனில் வேணுனாலும் எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இது போல் அழகாக இருக்கும், பார்க்கும்போதே நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த விளக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணணும். இதை பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே பண்ண மாடலில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் நான் விளக்கு. அது பாருங்கள், அது திருப்பி போட்டால் கூட விழாது, நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இது வந்து நீங்கள் வேணும்போது கையில் எடுத்து பிச்சாதான் வந்து விளக்கு வெளியே வரும். இப்போ வந்து இது வந்து நம்ம நேற்று செஞ்ச மாடல் இது வந்து நல்லா இப்போ ஃபெவிகால்லாம் நல்லா காஞ்சிடுச்சு, குந்தன்ஸ்லாம் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ வந்து இந்த விளக்கு கூட நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், திருப்பி போட்டால் கூட எதுவும் வராது, நம்ம எடுத்தால் தான் வரும். நல்லா டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இது போல் விளக்கு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இது போல் கேண்டில்ஸ்லாம் கூட கிடைக்குது. இந்த மாதிரி கேண்டில்ஸ் கூட வைக்கலாம். நடுவில் அந்த போர்ஷனில் விளக்குக்கு பதிலாக இந்த கேண்டில்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விட்டுக்கணும், அவள் தான். இதையும் இதே போல் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம தண்ணியில் ஃப்ளோட் பண்ண விட்டு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேஷன் இல்லைனா கிளாஸ் பவுல் எது இருக்கோ அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போது இந்த நான் ஃப்ளோட்டிங் விளக்கு நான் வைக்கிறேன் நான். இது போல் வச்சாலே பாருங்கள் அப்படியே மிதக்குறது. இப்போ வந்து நம்ம வந்து எந்த டிசைனில் வேணுமோ உங்கள்கிட்ட எந்த ஃப்ளவர்ஸ் இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன பூலாம் இருக்கோ அந்த யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம திரி போட்டு விளக்கேற்றிடலாம். இது வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நல்லா நிழல்லையே காய வச்சுட்டு எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மிதக்கும் தீபம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டிவைனாக இருக்குது பார்க்கும்போதே. இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.